என்னோட கிச்சன்ல இருக்கிற முக்காவாசி பொருள், அதுவும் அடிக்கடி யூஸ் பண்ற கிராசரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஷெல்ஃப்ல தான் இருக்கும். இப்ப இது கிளீன் பண்ணி ஒரு 2 மாசம் போல ஆயிடுச்சு. அதனால ரொம்ப தூசியா இருந்தது. இன்னைக்கு கிளீன் பண்ணிடலான்னு நைட் டின்னர்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வேலைய பொறுமையா செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அதுவும் கீழ இருக்கிற ஷெல்ஃப் எல்லாம் கூட ஓகே. ஆனா மேல இருக்கிற ஷெல்ஃப்ல எவ்ளோ தூசி இருக்குன்றது எனக்கு பார்க்கறதுக்கு தெரியாது. ஸ்டூல் போட்டு ஏறி நின்னா தான் தெரியும். கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சாவாது அப்பப்போ கிளீன் பண்ணுவேன். இது கிளீனே பண்ணாம விட்டு ரொம்ப தூசியாயி போயிருந்தது. அதனால மேல இருந்த கிளாஸ் கண்டெய்னர் ஸ்டாண்ட் எல்லாத்தையும் இன்னைக்கு வாஷ் பண்ணிடலான்னு எடுத்து போட்டேன். லாஸ்ட்டா கீழ இருக்கிற 2 ஷெல்ஃப்ல பெரிய சைஸ் கிராசரி ஸ்டோரேஜ் பாக்ஸ், அப்புறமா ஆனியன் பாஸ்கெட் இதெல்லாம் தான் இருக்கும். அந்த பொருளையும் எடுத்துட்டு 4 ஷெல்ஃபும் ஃபுல்லா டஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி நல்லா ஈர துணி வச்சு அந்த டஸ்ட் எல்லாம் போற மாரி தொடச்சு கிளீன் பண்ணேன். நான் ஆல்ரெடி கிச்சன் கவுண்டர் டாப்க்கு கீழ இருக்கிற ஷெல்ஃப்ல லைனர் ஷீட் வந்து வாங்கி விரிச்சிருந்தேன்ல, அதே மாரி இந்த ஷெல்ஃப்க்கும் போட்டா நல்லா இருக்கும்னு வாங்கியிருந்தேன். இந்த ஷெல்ஃப் நல்லா ஈரம் போக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த ஷீட் எல்லாம் கட் பண்ணி விரிச்சுட்டேன். இது பார்க்கறக்குமே நல்லா இருந்தது. ஆனா இந்த ஷீட் வந்து ஒரு 3 ஷெல்ஃப்க்கு தான் வந்தது. மேல உள்ள ஷெல்ஃப்க்கு மட்டும் இன்னும் போடல. இப்போ எல்லா திங்ஸையும் லைனா அந்தந்த பிளேஸ்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்ல வந்து ஃபுல்லா கிராசரி கண்டெய்னர்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த இதுல இந்த வெங்காயம், பொட்டேட்டோலாம் போட்டு வைக்கிற பாஸ்கெட். ஒரு சைடுல நட்ஸ், எக் இருக்கும். கீழ வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கிற கிராசரிஸ்லாம் போட்டு வைக்கிற பெரிய சைஸ் கண்டெய்னர் இருக்கும். மேல உள்ள ஷெல்ஃப்ல மட்டும் இந்த கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னும் வாஷ் பண்ணல. அது மட்டும் எடுத்து வைக்கல. மத்தபடி எல்லாமே நீட்டா எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கான கிளீனிங் வேலை எல்லாம் முடிஞ்சது. நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.